மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு பதிப்பித்த 14 தமிழ் அறிஞர்களின் நூல்கள் உட்பட 16 நூல்களை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழ் இலக்கியத்திற்கு நூலாசிரியர்கள் ஆற்றியுள்ள பங்களிப்பை பாராட்டினார். தமிழ் இலக்கியத்தை உலகளவில் எதிர்கால தலைமுறையினருக்கு பரப்பும் இந்த தொண்டு பாராட்டுதலுக்குரியது என்று அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரத்தை இளைஞர்களின் மத்தியில் பரப்புவதற்கு இந்த நூல்கள் பயன்படும் என்று அவர் கூறினார். வள்ளுவன் அழகாக கூறியதைப் போல உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று உவப்ப தலைகூடி இங்கே நிறைந்திருக்கும் கற்றறிந்தோர் அவையில் தமிழகத்தினுடைய தொன்மை, பாரம்பரியம், வழிபாட்டு முறைகள், கட்டிடக்கலை, இலக்கியம், அறிவியல் சிந்தனை, இசை என நம் கலாச்சார பண்பாட்டு பெருமைகளை போற்றும் அற்புதமான நூல்களை வெளியிட்டதில் நான் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் தங்கள் மொழியின் மீது ஒரு ஆளுமை வரும். இன்றைக்கு இத்தனை எழுத்தாளர்கள் இவ்வளவு அற்புதமான பொக்கிஷங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தமிழை படித்தார்கள், அதன் மூலமாக ஆளுமை கொண்டார்கள். அதனால் தான் இந்த புத்தகங்கள் எல்லாம் சாத்தியமாக இருக்கிறது. இவர்களும் நம்மை போலவே, எல்லோரைப் போலவே, குறிப்பாக இன்றைய இளைஞர்களைப் போல எல்லோரும் சோசியல் மீடியாவை மட்டும் பார்த்திருந்தால் இவ்வளவு ஆழமான கருத்தாளமிக்க புத்தகங்கள் வெளிவந்திருக்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. அதனால் தான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இளைஞர்கள் புத்தகங்களை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தங்களுடைய மொழியின் மீது அவர்களுக்கு ஒரு ஆளுமை வரும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தமிழ் கலாச்சாரம் உலகம் முழுவதும் மிகவும் தனித்துவமான கலாச்சாரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றுவதில் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதை இந்த நூல் வெளியீட்டு விழா பிரதிபலிப்பதாக அமைச்சர் கூறினார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். The Tamil culture is so rich, so ancient that the entire world recognizes this as one of the most important cultures, one of the most unique cultures in the entire world. It is in celebration of that culture that the Publications Division has done this compilation of books. It is in that tradition which today combines so well with technology that Tamil Nadu and the people of Tamil Nadu who are around the world, they are all making us proud with their achievements, with all the good work which each and every Tamil person is doing in the entire world. விழாவில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன், தமிழ் மொழியை உலகளவில் கொண்டு செல்வதில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முக்கிய பங்குள்ளதாக தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் இந்த விழாவில் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டுள்ளதற்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் இலக்கியங்கள், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் மொழியை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு செல்வதில் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்றவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எங்கு சென்றாலும் கூட தமிழ் மொழி, தமிழ்தான் உலகத்தில் மிகவும் தொன்மையான மொழி என்று தமிழ் மொழிக்கு ஒரு பெருமை சேர்த்து கொண்டு இருப்பதோடு, திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் கிட்டத்தட்ட உலக நாடுகளில் அனைத்து நாடுகளிலுமே கூட நம்மளுடைய கலாச்சார மையங்களை திருவள்ளுவர் பெயரில் தொடங்கி திருவள்ளுவருக்கு ஒரு மரியாதை சேர்த்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்.